ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் சூப்பராக வந்து மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் வந்து இப்போ மட்டனை கழுவி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட வந்து கொஞ்சம் தேவையான அளவு வந்து சின்ன வெங்காயத்தை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட வந்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் வாட்டர், கொஞ்சம் மஞ்சள் போட்டு குக்கரில் வந்து ஒரு 10 விசில் வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன குட்டி பேபிஸ்களுக்காக 10 விசில் வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ஃபேனில் வந்து எண்ணெய் விட்டு கொஞ்சம் எண்ணெய் காய்ஞ்சது கடுகு போட்டுருக்கேன். கடுகு போட்டுனது கறிவேப்பிலை ஆட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தக்காளியை வந்து ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தக்காளி பேஸ்ட்டை நல்ல பச்சை வாசனை போகிறது வரை வதக்கிட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே வந்து அதில் வந்து நல்லா வதக்க ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிட்டு வந்து இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச மட்டனை அதில் ஆட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கொஞ்சம் கொதிச்சதும் தேவையான அளவு மட்டன் மசாலா மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆட் பண்ணி மட்டன் மசாலாவை ஆட் பண்ணி அது வந்து கொதித்து நம்மளுக்கு எந்த பதத்தில் வதணுமோ அந்த பதத்துக்கு வந்ததை வந்து எனக்கு வந்து நல்லா கிரேவி பதத்தில் எடுக்க ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி பதத்துக்கு வந்ததும் தேவையான மல்லியில் போட்டு இறக்குனா என்னுடைய ஸ்டைலில் சூப்பரான வந்து மட்டன் குழம்பு வந்து குழம்பு அல்லது மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.